நாட்டிலேயே அதிகபட்சமாக பாஜகவில் 387 வாரிசுகள் MP, MLA-க்களாக பதவியில் உள்ளனர். ஆங்கில பத்திரிகை நடத்திய ஆய்வு அம்பலம். தங்கம் விலை 3வது நாளாக இன்றும் தொடர்ந்து சரிவு. சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 92,000 ரூபாய்க்கு விற்பனை. வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிப்பு. தொடர் மழையால் ஈரோடு பவானிசாகர் அணைக்கான நீர்வரத்து அதிகரிப்பு. அணையிலிருந்து வினாடிக்கு 8,400 கன அடி நீர் வெளியேற்றம். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 750 கன அடி உபரி நீர் திறப்பு. 24 அடி உயரம் கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 21.27 அடியாக உயர்வு. சேந்தமங்கலம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி காலமானார். அவருக்கு வயது 74. மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. மின்சார கார்களின் விற்பனை 2 மடங்கு அதிகரிப்பு. வாகன விற்பனையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளர் நியமனம். கல்வி பாடநெறி மைய இயக்குநர் முனைவர் வே. குமரேசனை நியமித்து உத்தரவு. லோக்பால் அமைப்பு ஊழலை ஒழிப்பதை காட்டிலும் ஆடம்பரத்தை விரும்புகிறது. லோக்பால் உறுப்பினர்களுக்கு சொகுசு கார்கள் வாங்கப்பட்ட விவகாரத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். GST வரி செலுத்தும் குறைந்தபட்ச விற்பனை வரம்பை 40 லட்சத்திலிருந்து 2 கோடியாக உயர்த்த வேண்டும். ஒன்றிய அரசிற்கு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு வலியுறுத்தல். இட்லி, தோசை மாவுக்கான வரியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற ஈட்டி எறிதல் வீரரான நீரஜ் சோப்ராவுக்கு கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவி. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் பதவி வழங்கி கௌரவிப்பு. டெல்லியில் அதிகாலையில் நடந்த என்கவுண்டரில் 4 பேர் சுட்டுக் கொலை. பீகார் தேர்தலில் வன்முறையை அரங்கேற்ற திட்டமிட்டவர்கள் என காவல்துறை தகவல். சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கு. தேவசம் போர்டு முன்னாள் நிர்வாகி முராரி பாபு கைது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. விராட் கோலி ரன் எதுவும் எடுக்காமல் டக் அவுட் ஆனதால் ரசிகர்கள் ஏமாற்றம்.